இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா கொய்யாப்பழ சட்னி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக கொய்யாப்பழம் பறிக்க வந்திருக்கோம். எல்லாம் மறைத்து விட்டது. 2 கொய்யாப்பழம் பறிச்சுக்கலாம். நமக்கு தேவையான திரண்ட காய்கள் 2 கொய்யாப்பழம் பறிச்சாச்சு. இது நல்ல பைப்புல வச்சுக்கலாம். கொய்யாப்பழத்தை நல்லா கட் பண்ணிக்கலாம். இது வந்து செங்கொய்யா. பார்த்தீங்களா, இந்த கொய்யாப்பழத்தை தான் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ண போறோம். நல்லா பொடி பொடியா அரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டையில எடுக்காம தோலெல்லாம் எதுவும் சீவாம நல்லா பொடி பொடியா அரிஞ்சுக்கலாம். வெள்ளை கொய்யாப்பழம் நல்லா இருக்கும், செங்கொய்யா இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் இந்த மாதிரி 2 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. இப்பெல்லாம் செங்கொய்யா பழத்தை பார்க்கறதே அதிசயமா இருக்கு. ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காய் விட்டா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பறிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எங்கள் மகிழ் குட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளார இந்த சட்னி ரெடி பண்ணி மகிழ் வந்தால் சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும். கொய்யாப்பழம் ரெடி. கொய்யாப்பழ சட்னிக்கு கொய்யாப்பழம் ரெடி. நம்ம போய் செய்யலாம் வாங்க. மண் சட்டி ரெடி. நீ நம்ம விறகெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வைக்கலாம். மண் சட்டியில் பண்ணாவே நல்ல பண்ணி டேஸ்ட் வரும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஜீரகம். எது சாப்பிட்டாலுமே நல்ல ஜீரணமாகும், அதுக்காக ஜீரகம் சேர்த்துக்கலாம். விட்டு அப்படியே பொன்னரமா ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். பச்சை கருவேப்பிலை போட்டாவே சட 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 சடன்னு இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. கருவேப்பிலை நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு முடிக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சட்னி எல்லாம் அரைக்கிற டைம்லாம் கருவேப்பிலை எவ்வளோ கிடைச்சாலும் போட்டுருங்க. எனக்கு இவ்வளோதான் கிடைச்சது. இப்போ நான் ஒரு 3 கட்டை எடுத்திருக்கேன். 10-15 பல்லு பூண்டு இருக்கும். பூண்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஜீரணமாகும். பூண்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொய்யாப்பழம் கொஞ்சம் இனிப்பு, பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லது பொன்னரமாக வறுக்கட்டும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னரமாக வறுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாப்பழத்தை இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட முடியும். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னரமாக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாப்பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கிளறி விடலாம். நல்லா இந்த எண்ணெயில் இதுவும் நல்லா வதங்கணும். அப்போ இந்த பச்சை வாசம் நல்லா போகும். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு நல்ல மொறு இந்த தோசை ஊற்றி இந்த சட்னியை வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்ணும்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான்.
சீக்கிரமாகவே 10 நிமிஷத்துல இந்த சட்னி ரெடி ஆயிடும். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அல்லது ஜெக்கில் நல்லா ஆட்டிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குலாம் அருமையாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு வேறு அது. அதுவும் இந்த மண்சட்டியில் பண்ணுறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மண்சட்டி இருந்ததுன்னா. இன்னது நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதங்கிட்டு கொய்யாப்பழம் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறோம். இனிப்பு புளி காரத்தோட இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யாப்பழம் சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்க கூட இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஆறணும். இது போதும், அடுப்பு நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா இப்போ சூடாகிருச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இது ஆறிடுச்சு. நம்ம இப்போ இது மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். சுவையான கொய்யாப்பழ சட்னி ரெடி. இதை தாளிச்சு இட்லி தோசை வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும்.